உடம்ப இரும்பாக்கிக்கடா கிரியாலா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ரஞ்சித் சாரோட நிலமை தற்போது வந்து இருக்குது. 3 முட்டையை தூக்கின்னு வந்து வச்சுட்டாங்க. அவர் வந்து கேப்டனாக பதவியேற்ற உடனே. இதுக்கு முன்னாடி கேப்டன் ஆனாங்களே, ஸோ அவங்களாம் கேப்டன் ஆனபோது ஒன்று மதியத்துக்கு மேலே இல்லை ஈவினிங் டைம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த விஷயங்கள் வந்துடும். இவருக்கு யாருக்கு நம்ம டப்பா அருணுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நாடாவை கட்டி விட்டாங்க. அதே மாதிரி நம்ம தீபக் பார்த்தீங்கன்னா பூச்செட்டு வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம இவர் யார் லாஸ்ட் வீக்கில் ஜெஃப்ரி இருந்தார்ல, ஸோ அவருக்கு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வைக்கிறாங்கன்றப்போ ஸோ அதை வந்து ஒவ்வொன்றா வந்து போகும்போது அவங்களுடைய கேப்டன் பதவி வந்து சீக்கிரமே வந்து போகுன்ற மாதிரி வந்து விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரஞ்சித்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் கேப்டன் பதவியேற்ற அந்த நொடியே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அங்கே வந்து 3 முட்டை வருது. உங்களுக்கு அவருடைய கேப்டன்சி வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து முட்டையை வந்து அபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்ன உடனே என்ன ஆச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை வந்து போயினுக்குது. அந்த பிரச்சனை வந்து கான்வர்சேஷன் போயினுக்கும் போதே அந்த பிரச்சனையிலே வந்து தான் வந்து முட்டை போடணும், தான் வந்து குஞ்சு பொறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா வந்து உள்ளே வந்துட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம டப்பா அருணுக்கும் தீபக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வந்து போயினுக்குது. ஸோ அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிச்சன் டீமுக்கு வந்து யார் போகிறது, வெஷல் வாஷிங்க்கு வந்து யார் போகிறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து யார் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. தீபக் வந்து ஒரு ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாரு. என்ன அப்படின்னா திறமையான ஆட்கள், கொஞ்சம் வந்து ஸ்கில்லான ஆட்கள் வந்து வேணும் கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் சொல்ல, அவர் இருந்துக்கிட்டு அதெல்லாம் இல்லை, யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, தீபக் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வந்து ஸ்கில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதை வந்து யார் வேணாலும் வந்து கற்றுக்கலாம், சும்மா வந்து இவன் வாயில் வடசூட்டுன்னு கிடக்கிறான்னு சொல்லிட்டு தீபக் ஒரு பக்கம் சொல்ல. ஸோ இவங்க 2 பேரும் மாற்றி வந்து பேசினுக்காங்க. ஸோ இப்படி மாற்றி இவங்க 2 பேருமே ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸ்கோர் பண்ணுறது யார் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து தீபக் தான் வந்து ஸ்கோர் பண்ணுறது. ஆனால் இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து ஸ்கோர் பண்ண வேண்டியது யார் அப்படின்னா ரஞ்சித் தான். ரஞ்சித் வந்து 2 பேர்த்தையும் வந்து மூடிக்கின்னு உட்காரடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாயிண்ட்டை போட்டுங்கன்னா, ஆனால் அவரு பாயிண்ட் போடாமல் இவரும் டம்மியாகி இந்த பக்கம் டப்பாருன்னு தான் ஸ்கோர் பண்ணுறேன்னு நினச்சிக்கிது. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அநியாயத்துக்கு வந்து டம்மியாகி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தீபக் ஓரளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. தீபக் ஸ்கோர் பண்ணுறாரு, இவங்க 2 பேர் ஸ்கோர் போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ரஞ்சித்து விட்டுருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அருணும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்கோர் பண்ணுற ட்ரை பண்ணுறான். இவங்களை வந்து விட்டோம் அப்படின்னா நாம் வந்து அமைதியாகி போயிடுவோம், நாம் வந்து தெரியாமல் வந்து போயிடுவோம். அதனால் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திப்புன்னு போயிட்டு ரஞ்சித்துக்கு வந்து அந்த டேஞ்சர் முட்டையை வந்து தூக்கிறாங்க. ஸோ முட்டையை தூக்கணுன்னே அவருக்கான அந்த பதவியின் ஒரு கட்டம் வந்து முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 முட்டைகள் இருக்குது. 2 முட்டையும் வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா 2 கட்டம் வந்து முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து யமகண்டம் வந்து சேர்க்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு கேப்டன் வந்து புதுசாக வந்து நியமனம் வந்து செய்வாங்க. ஸோ இன்றைக்கி ஏன் வந்து அவங்க வந்து அந்த முட்டையை வந்து தூக்கினாங்க அப்படின்னா ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா ஒரு கேப்டன் அப்படின்றப்ப அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் அமைதியாக மூடிக்கின்னு உட்காரடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டிசிஷன் வந்து எடுக்கணும். ஆனால் அந்த ஒரு டிசிஷனாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து எடுக்கல. நீ சொல்கிறேப்பா நீ சொல்கிறேப்பா நீ சொல்கிறேப்பா ஆன்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்து தலையை ஆட்டுனுக்கிறாரு. இது வந்து ஒரு நல்ல கேப்டனுக்கு அடையாளமாக தெரியல. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி வந்து இவர் வந்து பண்ணக்கூடாது. கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா அவரோட முடிவு தான் சரியான முடிவாக இருக்கணும், அவருடைய முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கணும். அதை வந்து மற்றவங்க வந்து எடுக்க விடக்கூடாது. இவர் வந்து பேசணுமே, இவருடைய வாய்ஸ் தான் வந்து ரைஸ் ஆகணுமே தவிர மற்றவங்களுடைய வாய்ஸை வந்து ரைஸ் பண்ண விட்டு இவர் வந்து வேடிக்கை பார்க்குறது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தர்ஷிகா ஏதோ கொஞ்சம் வந்து உணர்ச்சிபூர்வமாக வந்து பண்ணாலுமே ஓகே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக இந்த பிரச்சனை வந்து போயிட்டுருக்குது. யார் எந்த டீம் போடுதுன்னு சொல்லிட்டு 2 மணி நேரமாக பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல தர்ஷிகா அடுத்தது வந்து ஒரு நல்லதாக தெரிஞ்சாலுமே ரஞ்சித் வந்து கொஞ்சம் வந்து இந்த நேரத்துலையாச்சும் வாயை வந்து கொஞ்சம் வந்து ஓப்பன் அப் பண்ணி பேசினா நல்லாயிருக்கும். சும்மா நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் எப்படி பேச போகிறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறேன், நீங்கள் எந்த மாதிரி வந்து இருக்கிறீங்க, தேவையில்லாத ராடி சத்தியமாக சொல்கிறேன், இப்படிலாம் பேசக்கூடாது. இருந்தாலுமே சின்ன பையனாக இருந்தால் அப்படின்னா வந்து அசிங்கமாக வந்து கேட்டுடலாம். அவர் அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியான ஆள், ஒரு பெரிய ஆள், ஒரு பெரிய மனுஷன். அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே பதுங்கி போகிறது எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு ரஞ்சித் அவர்கள் வந்து பண்ணுறதை பற்றி என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு கேப்டனாக வந்திருக்காங்க அப்படின்றப்ப ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் டே அப்படின்றப்ப ஒரு மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் கூட ஆகலை. அதுக்குள்ளே வந்து உங்களுடைய அந்த ஒட்டுமொத்த வன்மத்தையும் வந்து அந்த இடத்துல வந்து கொட்டி ஒரு முட்டையை வந்து எடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக வந்து புரியல. ஒரு நாளாச்சும் வந்து பொறுத்து அதற்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும்போது நாளைக்கு மார்னிங் கூட வந்து எடுத்துருக்கலாம். நாளைக்கு காலையில் உட்காந்து வந்து பேசத்தான் பாருங்க. அப்படி வந்து பேசக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் கூட நீங்கள் வந்து முட்டையை வந்து தூக்கி நிற்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து ரஞ்சித் காமெடி பீஸ் மாதிரி இந்த முட்டையை பாதுகாக்கிறதுக்குனே ஒரு ஆளை போடுறேன். பிக் பாஸ் நீங்கள் வந்து 30 முட்டையை 300 முட்டையை கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, வெறும் 3 முட்டையை கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத கஞ்சத்தாயிலே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து பேசும்போது எனக்கு வந்து சரியான காண்டு தான் வந்து ஆச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்டில் போடுங்க.